ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா நம்மளுக்கு மோஷன் வந்து சர்க்குலராக இருக்கும். ஓகே, சர்க்குலர் மீன்ஸ் ரவுண்ட் த சர்க்கிள். ஓகே, ஸோ ரவுண்ட் த சர்க்கிளில் மோஷன் இருக்கும். ஸோ இதான் சர்க்கிள்னா, ஸோ த மோஷன் வில் பி ரவுண்ட் த சர்க்கிள். இது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ரேடியஸில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் ரேடியஸ்னால் ஒரு சென்டர்லேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் இந்த சர்க்குலர் பேட்டர்னில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ மூவ் ஆகும்போது இதில் எங்கே யூனிஃபார்ம் என்ன மீன் பண்ணுதுன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை மீன் பண்ணுது. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஓகே, இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஸ்பீடுன்றது என்னது? வெலாசிட்டியோட மேக்னிடியூட். ஸ்பீடுன்றது இட்ஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஏன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்ல முடியாதுன்னா ஒரு டைம்லேயும் நீங்கள் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஆனால் டைரெக்ஷன் வந்து ஒரு டைம்லேயும் மாறும். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் டைரெக்ஷன் இந்த இதில் இருக்கும், டேஞ்சென்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் வெலாசிட்டி மெஷர் பண்ணிங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டைமும் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வெலாசிட்டியை வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதோட மேக்னிடியூட் மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்போது அதோட மீனிங் என்னதுன்னா மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட்னா இப்போ 10 மீட்டர்ஸ் பர் செகண்டுன்ற ஸ்பீடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பீடில் நம்மளோட ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குதுன்னா ஸோ இதுதான் அதோட மேக்னிடியூட். ஆனால் இதோட டைரெக்ஷன் வந்து ஒரு டைமுக்கும் மாறும். ஓகே, இது டைம் t ஈக்குவல் டு 0ல் பார்க்கும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். டைம் t ஈக்குவல் டு சம் 2 செகண்ட்ஸில் பார்க்கும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி டைம் t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸில் பார்க்கும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இதுவே டைம் t ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸில் பார்க்கும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஈவன் தோ அதோட அளவு மேக்னிடியூட் வந்து சேமாக இருந்தாலும் இந்த ஏரோ மார்க்கோட லென்த் பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இது மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்குது, பட் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறனால வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டும் கான்ஸ்டன்ட், பட் வெலாசிட்டியோட டைரெக்ஷன் வந்து இட் கண்டினியூஸ்லி சேஞ்சஸ் ஃபார் எவ்ரி ஸ்மால் டைம் இன்டர்வல். ஓகே, அதனால் ஸோ இங்கே இந்த கைண்ட் ஆஃப் மோஷன் பேர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம்ன்றது இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஓகே, நாட் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆர் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஓகே, ஸோ சர்க்குலர் மோஷன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரேடியஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது பேர் சர்க்குலர் மோஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம we are going to study வாட்ஸ் த ஆக்சலரேஷன், வெலாசிட்டிலாம் எப்படி மெஷர் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரா அ சர்க்கிள் டு illustrate this. ஸோ நம்ம இதில் 2 பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்டில் நம்ம we are going to மெஷர் த வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் சென்டரு. ஸோ சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ரேடியஸ். இது வந்து பொசிஷன் வெக்டார் ஆர். ஓகே, ஸோ பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கிள் அட் டைம் t ஈக்குவல் டு சம் 0 செகண்ட்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதே பார்ட்டிக்கிள் இந்த டைரெக்ஷனில் இப்போ ரொட்டேட் ஆகுது. லெட் மீ ட்ரா இன் அ க்ரீன் ஏரோ. ஸோ இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஏதோ இன்னொரு டைம் இன்டர்வலில் t ஈக்குவல் டு சே 5 செகண்ட்ஸில் இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டோட இந்த பேர் வந்து லெட் இட் பி p, இந்த பாயிண்ட்டோட பேர் வந்து p prime. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம we can draw the position vector. ஸோ ஆரிஜின்லேருந்து if we draw the position vector and let me name this as r prime நம்ம பேர் வைக்கலாம் இதுக்கு. ஓகே, ஸோ r and r prime ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸாக தான் இருக்கும், which is equal to the radius of the circle. ஓகே, ஸோ அப்போது modulus of r vector which is also equal to modulus of r prime vector
which is equal to the radius of the circle. Okay, so இங்க r ன்றது என்னதுன்னா radius of the circle. Okay, so இப்போ நம்ம we are interested to find the resultant vector. Resultant vector எப்படி p to p prime போடணும். Okay, so resultant vector will be in the vector. Okay, so this vector is nothing but our del r. This is del r vector, where del r vector equal to r prime vector minus r vector. Okay. So if it takes delta time to cover this del r number, then we can find the velocity. Okay, so number velocity we can find. So so average velocity v average எப்படி கண்டுபிடிக்கலாம், which is nothing but del r vector divided by del t. Okay, so instantaneous velocity v equal to limit del t tends to 0 del r vector divided by del t, del t. Okay, which is நம்ம இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும், dr by dt ன்னு ரெப்ரசன்ட் பண்ணும், dr vector by dt. so this is also a vector quantity. so இதுதான் instantaneous velocity. so let me draw the angle between r and r prime க்கு நான் ஒரு angle வரையறேன். so இந்த angle வந்து let it be del theta. Okay, so the change in theta. so இப்போ instantaneous velocity at point p எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். so instantaneous velocity will be along this direction. Okay, so இதுதான் நம்மளோட v vector. so this is our v vector. so இந்த பாயிண்ட்ல வரும்போது it will be in this direction. this is v prime vector. Okay, so ரெண்டுமே magnitude ரெண்டு ஒண்ணா இருக்கும். so the length should be same. Okay, so ரெண்டுத்தோட length ஒரே length போடும், magnitude change ஆகாது, different direction மட்டும் change ஆகும். so இது v prime vector. Okay, so this is the speed of the instantaneous velocity of the object along the circular path. Okay, இது வரைக்கும் clear-ஆ? so நம்ம இதில இருந்து let's try to find del v vector கண்டுபிடிக்கணும். okay, எதுக்காக we are interested to find acceleration, centripetal acceleration. இன்னும் centripetal acceleration னா என்னன்னு சொல்லல. so அதுக்கு முன்னாடி நம்ம acceleration எப்படி கண்டுபிடிப்போம், a vector equal to so this is average acceleration. okay, a average equal to limit இது average acceleration இல்ல, average acceleration வந்து just a average equal to del v vector divided by del t. okay, so this is instantaneous acceleration. so instantaneous acceleration limit del t tends to 0 del v vector divided by del t vector. okay, so for this we need to know what is del v vector. del v vector நம்ம கண்டுபிடிக்கணும். so del v vector எப்படி கண்டுபிடிக்கலாம், so we have v and v prime vector. okay, so del v vector is v prime vector minus v vector. okay, so இதை நம்ம geometric meansல கண்டுபிடிக்கலாம். so இப்போ del v vector கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும், இதோட direction மாத்தாம this is our v prime vector. okay, so அதுக்கப்புறம் நம்மளோட v vector இங்க கொண்டு வந்தா so this will be our v vector. so this is v prime vector and this is v vector. okay, so del v vector ன்றது it's the resultant vector. so this is our del v vector. okay, so இப்போ நீங்க இங்க என்ன நோட் பண்ணனும்னா, நம்மளுக்கு the angle between
r vector and v vector will be always perpendicular. Okay, so இதுவும் perpendicular ஏன்னா நம்மளுக்கு இந்த r vector will be always perpendicular to the point of tangent. Okay, so இந்த point of tangent க்கு இந்த r vector perpendicular இருக்கும். நம்ம v vector வந்து always in the direction of tangent ல இருக்கிறனால so r vector and v vector are always perpendicular. எந்த டைம்ல பாத்தீங்கனாலும் they are perpendicular. Okay, so since the angle between r and r prime vector வந்து del theta வா இருக்கிறனால so the angle between v prime and v vector will also be அதே ஆங்கிளா இருக்கும் del theta வா. ஏன்னா இதுங்க ரெண்டும் perpendicular. ஓகே, ஸோ v பிரைமும் r பிரைமும் perpendicular, அதே மாதிரி நம்மளுக்கு r வெக்டாரும் v வெக்டாரும் perpendicular. இது ரெண்டும் perpendicular-ஆ இருந்தால் then the angle between r prime vector and r vector will be always equal to v prime vector and v vector. ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு del theta வா. ஸோ நம்மளோட del v வெக்டார் என்ன டைரெக்ஷனில் இருக்கும்? del v வெக்டார் பார்த்தீங்கன்னா இது என்ன டைரெக்ஷனில் இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது if we draw a perpendicular bisector, இந்த பாயிண்டில் ஒரு perpendicular bisector வரைஞ்சிங்கன்னா சாரி ஆங்குலர் பைசெக்டார். ஓகே, இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா தென் நம்மளோட del v வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும்னா it will be always in the direction of இது. ஓகே, இந்த டைரெக்ஷனில் இருக்கும் towards the center. ஓகே, so towards the center. So this will be the direction of del v. Okay, so del r vector எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருக்குது. del v வந்து will be perpendicular, will be pointed towards the center. ஓகே, சென்டருக்கு பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். மேபி இதை நான் இந்த டயக்ராம் இன்னொரு டயக்ராமில் கூட வரைஞ்சி காமிக்கிறேன் so that it will be clear. So this is our r and r prime vector. So this is r prime vector and this is r vector. So this will be our del r vector. So del r vector will be like this. Okay. So now let me draw a angular bisector. Okay, so இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு angular bisector வரையணும். Okay, del theta-வை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி வரையணும். Now what I am going to do is so நம்மளோட v and v prime let me put in this way. Okay, so v வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். So this is v's direction and this will be v prime direction. Okay, so இந்த ரெண்டு ஃப்ரீ வெக்டாரும் I am going to move and இது ரெண்டுத்தையும் நான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ மூவ் பண்ணி இங்கே ஒரு பாயிண்டில் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த வெக்டரை மூவ் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து ஓகே. ஸோ நம்மளுக்கு v and v prime வெக்டாரை வச்சாச்சு. ஸோ இப்போது we can draw a resultant vector. இப்போ resultant vector-ஐ I will draw in some other color, blue கலரில் வரைகிறேன். So if I place the resultant vector, it will be always in the direction of the center. Okay,
So this is our del v vector. Okay, so this is del v vector. So இதை தான் மீன் பண்ணேன். ஸோ del v வெக்டர் வந்து will be always towards the center. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ del v எந்த டைரெக்ஷனில் இருக்கோ நம்மளோட ஆக்சலரேஷனும் அதே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ a will be always in the direction of a also will be in the direction of del v vector. Okay, so del v வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்குது? del v is always pointed towards the center. ஸோ அதனால் இந்த ஆக்சலரேஷன் பேர் என்னதுன்னா சென்ட்ரிபிட்டல். ஓகே, சென்டர் பாயிண்டிங்கிறத தான் லாட்டினில் சென்ட்ரிபிட்டல் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் ஆக்சலரேஷன் of a uniform circular motion is also called centripetal. Okay, centripetal means pointing towards center னு அர்த்தம். Okay, so இது வந்து Greek word. So this is a Greek word. It means, so it's a Greek word. So it means center seeking. அர்த்தம். சீக்கிங்னா அங்கே போகிறதுக்கு விரும்புது. ஓகே, ஸோ சென்டர் சீக்கிங் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போது இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஃபார் தட் லெட்ஸ் ட்ரை டு ஹாவ் 2 ட்ரையாங்கிள்ஸ். நம்ம 2 ட்ரையாங்கிளை மார்க் பண்ணலாம். ஒரு ட்ரையாங்கிள் என்னதுன்னா இந்த ட்ரையாங்கிள். ஸோ விச் இஸ் சி, இந்த சென்டர் பாயிண்ட் சி, பி அண்டு பி ப்ரைம். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் ட்ரையாங்கிள் சிபிபி ப்ரைம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம வரைஞ்சோன்னா என்ன எப்படி இருக்கும்? ஸோ இட் இஸ் லைக் திஸ், இது மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் டெல் ஆர் வெக்டர், திஸ் இஸ் ஆர் ப்ரைம் வெக்டர், திஸ் இஸ் ஆர் வெக்டர். ஓகே, ஸோ வி ஆல்சோ நோ ஆர் ப்ரைம் வெக்டர், mod of ஆர் வெக்டர் அண்ட் ஆர் ப்ரைம் வெக்டர் is equal to radius. Okay, in the radius of the circle. இது வந்து ஆக்சுவலாக ரேடியஸ் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதிலிருந்து இஃப் வி ஃபைண்ட் த சைட்ஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடுக்கும் உள்ள ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த சைடு ஈக்குவல். ஓகே, ஸோ அதனால் எந்த சைடோட ரேஷியோ வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இஃப் வி ஃபைண்ட் த ரேஷியோ லென்த் ஆஃப் mod r vector divided by r vector, so which is nothing but mod r vector del r vector divided by இது என்னது? this we know as r vector. Okay, so similarly we also have another triangle. அது எங்கே இருக்குதுன்னா this. so இந்த triangle வந்து இதோட ஆங்கிள் வந்து del தீட்டான்னு தெரியும். ஓகே, ஸோ இதோட ஆங்கிளும் நம்மளுக்கு என்ன தெரியும்? டெல் தீட்டான்னு தெரியும். ஸோ தே ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குதுன்னா let me name this v prime and del v vector triangle as. இங்கே இன்னொரு தடவை வரைகிறேன். ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னா, ஸோ இன் ட்ரையாங்கிள் GH prime GHI. ஓகே, ஸோ நான் அதை இன்னொரு தடவை வரைகிறேன். அது என்னதுன்னா இந்த ட்ரையாங்கிள். ஸோ திஸ் இஸ் அவர் v prime vector and this is our v vector. ஓகே, this is v prime and இந்த இதுதான் நம்மளோட del v. ஓகே, ஸோ del v vector. ஓகே, ஸோ சின்ஸ் இந்த ஆங்கிளும் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண ட்ரையாங்கிள் இது. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், சிபிபி ப்ரைம். ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட தீட்டா எவ்வளோ? டெல் தீட்டா. அதே மாதிரி நம்மளுக்கு
நம்ம ஒரு வெக்டார் போட்டோம் இல்லை, இப்படி ஒரு வெக்டார், இந்த டைரெக்ஷனில் ஒரு வெக்டார், இதை வந்து மூவ் பண்ணி வி ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ அதுவும் இதுவும் ஒரே ஆங்கிளில் இருக்கிறதுனால தே ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ இதுவும் டெல் தீட்டா தான். ஸோ இந்த ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் சிபிபி prime is similar to triangle GHI. okay, so GHI ன்றது என்னதுன்னா, this is GH and I. okay, so இதுதான் GHI triangle. ஸோ அப்போது அதோட சைட்ஸோட ரேஷியோ கண்டுபிடிச்சா அதோட ரேஷியோ என்னவா இருக்கும், del V vector mod of del V vector divided by V vector. ஓகே, ஸோ இந்த சைடும் இந்த சைடோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் அண்ட் திஸ் ஆர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன், நம்மளுக்கு மேக்னிடியூட் வந்து சேம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஏரோட லென்த் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த சைடும் இந்த சைடும் எடுத்துக்கிறேன். இது கண்டுபிடிச்சிங்கன்னா விச் வில் பி ஈக்குவல் டு del V vector divided by mod of V vector வந்து it's the speed. okay, so since நம்மளுக்கு triangle CPP prime and triangle GHI are similar, ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால their ratio of the sides also ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். therefore the ratio of the sides will be equal. okay, therefore நம்ம எழுதலாம் del V vector mod del V vector by V also equal to del R vector by capital R. okay, so இதிலிருந்து we can find del V vector. okay, magnitude of del V vector equal to, so இதை இங்கிட்டு கொண்டு போகிறோம். so V into del R vector divided by radius of the circle. okay, so நம்மளுக்கு now we know the del V vector. okay, so நம்மளுக்கு instantaneous acceleration formula என்னது, instantaneous, so magnitude of the instantaneous acceleration equal to limit del t tends to 0 del V vector mod of del V vector divided by del t vector. okay, this is by definition. okay, so this is the magnitude of acceleration. ஸோ இந்த del V வேல்யூவை இங்கே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த லிமிட் del t tends to 0, ஸோ V by R into del R vector mod of del R vector. ஸோ இந்த V and R are constant. ஓகே, ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ V by R limit del t tends to 0 del R vector. ஓகே, ஸோ இப்போது இந்த லிமிட்டில் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் del R வெக்டார்ன்றது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ del R வெக்டார்ன்றது இஃப் யூ ரீகால் திஸ் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் வி ஹவ் del தீட்டா இருக்குது. ஓகே, del தீட்டா இருக்குது. ஸோ திஸ் இஸ் அட் a டைம் t equal to 0 and this is some later time t equal to 5 seconds. okay, so del t tends to 0 na what we are making is the difference between the time வந்து time interval வந்து we are reducing to the interval, we are reducing the interval to very small value. okay, so அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிளும் வந்து என்ன ஆகும், சின்னதாக ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், if del t tends to 0 we can also write del theta வந்து also tends to 0, அதுவும் smaller and smaller ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ அந்த smaller and smaller கேஸில் ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக del R வெக்டார்ன்றது அப்போ என்னதுன்னா ஃபார் ஸ்மால் தீட்டா. ஓகே, ஸோ ஸ்மால் தீட்டாக்கு ஸோ mod del R வெக்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் mod del R.
So let me use this relation. நம்மளுக்கு என்ன தெரியும், mod of del r vector by del t in the limit del t tends to 0 is nothing but our velocity. Okay, so இங்க வந்து நான் mod கொடுத்திருக்கிறேன், so it is not velocity vector, it's mod of v. Okay, so mod of v vector, அது சிம்பிளா நான் v ன்னு எழுதுறேன். so நம்ம என்ன பண்ணலாம் இப்போ, so இதிலிருந்து we can find del r. Okay, mod del r vector and is approximately equal to v into del t ன்னு எழுதிக்கலாம். Okay, so நான் இதில் லிமிட் இன்னும் அப்ளை பண்ணல, இன்மேட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லிமிட் del t tends to 0 mod r நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், திஸ் இஸ் அவர் மேக்னிடியூட் ஆஃப் அவர் acceleration. So our magnitude of acceleration is nothing but v by r limit del t tends to 0 mod del r vector. Okay, so இதுக்கு பதிலா இங்க இதை substitute பண்ண போறேன். Okay, so இந்த வேல்யூ substitute பண்ண போறேன். So we get, so இதுக்கு பதிலா we will get so இங்கே ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், இங்கே ஒரு delta t இருக்கு, sorry. So we have a delta t here. Okay, so here also we have delta t. So simpler, so this is nothing but by definition it's the magnitude of velocity. Okay, so அதை இங்கே substitute பண்ண வேண்டியதுதான். ஸோ அந்த del t விட்டனால தான் இவ்வளோ குழப்பம். ஸோ this is nothing but our velocity. Okay, so equal to velocity. ஸோ அப்போது இதுக்கு we have del r vector mod del r vector by del t இருக்கு. ஸோ இதுக்கு ஃபுல்லாக we can substitute our velocity. Okay, so velocity substitute பண்ணால் we have v by r into v. Okay, so you substitute பண்ணா we have mod r mod a vector equal to v square by r. So the magnitude of the centripetal acceleration is square of the velocity divided by the radius of the circle. Okay, so இந்த value வந்து constant. Okay, so இதை எப்படி நம்ம represent பண்ணலாம்னா, it has also have another symbol ac. Okay, so இதுதான் வந்து நம்மளோட centripetal acceleration. So centripetal acceleration equal to, so in the value. So centripetal acceleration or direction எப்படி இருக்கும், it is always pointed towards the center. Okay, so நம்மளோட circle center point பண்ணிட்டே இருக்கும். So in the acceleration will be always pointed towards the center. So this will be the direction of our centripetal acceleration. Okay, so இதை நம்ம we can derive in another way also. So for that let me introduce the angular displacement என்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ angular displacement. ஸோ linear displacementனா என்னன்னு தெரியும், linear displacementனா del r. Okay, change in r vector. Okay, angular displacementனா it's nothing but del theta. Okay, so angular displacement, is del theta. Okay, so rate of angular displacement வந்து it's nothing but our angular velocity. Okay, so angular velocity ன்றது என்னதுன்னா, angular velocity is rate of change of angular displacement. Okay, so linear velocity எப்படி டிஃபைன் பண்ணோமோ அதே மாதிரி தான் angular velocity டிஃபைன் பண்ணியிருக்கோம். linear velocityன்றது என்னது, rate of change of displacement தான் நம்ம linear velocityன்னு சொல்லுவோம். ஸோ angular velocityன்றது என்னதுன்னா rate of change of angular displacement. Okay, so angular velocityயோட symbol omega. Okay, so angular velocity omega equal to
rate of change of displacement na என்னது sorry rate of change of angular displacement na angular displacement with respect to time change in time okay time பொறுத்து நம்மளுக்கு angle எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதை தான் நம்ம angular displacement சொல்லுவோம் okay so இதை வந்து if we draw it in this way இது மாதிரி ஒரு arc length இருக்கு so இது வந்து arc length okay so இந்த length நம்ம we call it as arc length so this is called arc length yes okay so for small del theta in the del theta க்கு we can call this arc length as del s ன்னு சொல்லிக்கலாம் okay so இது வந்து radius r okay so radius r so linear velocity ன்றது என்னதுன்னா linear velocity so இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க time t equal to 0 இங்க ஆரம்பிக்குது இது later on time t equal to 5 seconds இங்க போகுதுன்னா then நம்ம linear velocity எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஸோ இந்த ஆர்க் லென்த்தை அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சோ அதுதான் லீனியர் வெலாசிட்டி ஓகே ஸோ தட் இஸ் டெல் எஸ் டிவைடட் பை டெல் டி அதுதான் லீனியர் வெலாசிட்டி ஓகே ஸோ இப்போ லீனியர் வெலாசிட்டி ஸோ இப்போது இஃப் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் டெல் தீட்டா தென் நம்ம என்னென்னு எழுதலாம்னா பை ஆர்க் லென்த் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும் டெல் எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டெல் தீட்டா ஓகே ஸோ இது என்னதுன்னா இது வந்து ஆர்க் லென்த் ஃபார்முலா ஓகே ஆர்க் லென்த் ஸோ ஆர்க் லென்த் ஃபார்முலான்றது என்னதுன்னா இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் ஓகே ஸோ டெல் எஸ் ஆர்க் லென்த் எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு எழுதுவாங்க சப்போஸ் உங்ககிட்ட இப்படி ஒரு சர்க்குலர் செக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்குலர் செக்ஷன்னா இட்ஸ் நத்திங் பட் லைக் அ பீஸ் இன் அ பீட்சா ஒரு பீட்சாவில் இருக்கிற ஒரு பீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இஃப் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா அண்ட் அதோட ரேடியஸ் ஆர்னு இருக்குது இந்த லென்த் எல்லுன்னு இருக்குதுன்னா தென் த ரிலேஷன் பிட்வீன் ஆர் எல் அண்ட் தீட்டா என்னதுன்னா இதுக்கு பேர் ஆர்க் லென்த் எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டா ஓகே ஸோ அதே இதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் எல் வி ஹேவ் டெல் எஸ் ஓகே ஸோ டெல் எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே ஸோ இந்த டெல் எஸ் கேன் பி ரிட்டன் as ஆர் டைம்ஸ் டெல் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வி கேன் சப்ஸ்டியூட் இந்த டெல் எஸ்க்கு பதிலாக வி கேன் சப்ஸ்டியூட் ஆர் டெல் தீட்டா ஓகே ஸோ அவர் ரிலேஷன் ஃபார் லீனியர் வெலாசிட்டி v equal to instead of del s we are substituting r del theta divided by del t okay and we also know that this del theta by del t is omega இது நம்மளுக்கு ஒமேகான்னு தெரியும் okay so this is our omega therefore our linear velocity equal to r times the angular velocity okay it's the product of angular velocity and the radius of the circle so இதை வந்து we can substitute in our centripetal acceleration formula இது ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு இதில் instead of this linear velocity we can convert it into angular velocityக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் ஓகே ஸோ நம்மளுக்கு centripetal acceleration என்னதுன்னா equal to so this is magnitude of centripetal acceleration is v square by ஸோ இங்கே நம்ம கேபிட்டல் ஆர்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ரேடியஸ்க்கு ஸோ அதே இதுவே இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் ஆர் லெட் மீ யூஸ் கேபிட்டல் ஆர் ஓகே ஸோ தேர்ஃபோர் நம்ம இந்த ரிலேஷன்லேயும் கெட் கேபிட்டல் ஆர் ஓகே ஸோ இப்போது வி ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆர் இருக்குது சென்டிமீட்டர் ஆக்சலேஷன் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த வி ஸ்கொயர் வி கேன் சப்ஸ்டியூட் ஆர் ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஸோ ஆர் ஒமேகா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஓகே விச் இஸ் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஓகே ஸோ இந்த ஆரும் இதில் ஒரு ஆரும் போயிடும் ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஓகே ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி ஓகே
So centripetal acceleration in terms of இதெல்லாம் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும் in terms of angular velocity. So angular velocity யோட symbol omega. Okay, so ஒமேகாவில் எழுதுனா இதுவே லீனியர் வெலாசிட்டியில் எழுதுனோன்னா magnitude of centripetal acceleration equal to v square by r. Okay, so இது வந்து in terms of linear velocity, இது in terms of angular velocity. Okay, so இதுக்கும் frequencyக்கும் நம்ம வந்து ஒரு ரிலேஷன் போட்டுருவோம். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி, ஸோ டைம் பீரியட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதிலிருந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும் போது அதோட டைம் t ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது இந்த சர்க்குலர் மோஷனை அண்டர்கோ பண்ணுது. ஓகே, இந்த சர்க்குலர் மோஷனில் போயிட்டு திரும்பி இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே. அதுக்கு எடுத்துக்கிற டைம் t ஈக்குவல் டு கேபிட்டல் T. ஓகே, ஸோ அப்போது இந்த ஒரு ஃபுல் சர்க்கிளை அது ரவுண்ட் பண்ணிட்டு வரத்துக்கு இட் டேக்ஸ் அ கேபிட்டல் T டைம். ஓகே, ஸோ ஸோ ஒரு செகண்டில் இது எத்தனை தடவை இதை சுற்றி வருதுன்னு நம்ம மெஷர் பண்ணோம்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி நியூ ஈக்குவல் டு 1/t. ஓகே, ஸோ இந்த டீன்றது வந்து டைம் பீரியட். ஓகே, வேர் இந்த கேபிட்டல் T இஸ் த டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் என்னது டெஃபினிஷன்? டைம் பீரியட் is the time taken for one complete revolution. ஓகே, ஒரு ரெவல்யூஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சோ அதுதான் வந்து டைம் பீரியட் T. ஓகே, ஸோ ஒரு செகண்டில் எத்தனை தடவை இதை சுற்றி வருதுன்றதை மெஷர் பண்ணுறது என்னதுன்னா ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதிலேருந்து நம்ம இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிளில் வரைஞ்சோன்னா, ஓகே, ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வந்து சே சம் தீட்டா. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வரும்போது தீட்டா, இங்கே வரும்போது அதோட வேல்யூ எவ்வளோ? π/2. ஓகே, 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வரும்போது அதோட வேல்யூ எவ்வளோ? 180 டிகிரி. இங்கே வந்து π. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது அதோட வேல்யூ எவ்வளோ? 3π/2, 270 டிகிரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரும்போது அதோட வேல்யூ எவ்வளோ? தீட்டா ஈக்குவல் டு 2π. ஓகே, ஸோ இது எவ்வளோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு? 2π. ஓகே, ஸோ இந்த 2π டிஸ்டன்ஸை how long it takes tன்ற டைமில் கவர் பண்ணுச்சுன்னா தென் நம்மளுக்கு நம்ம என்ன டிஃபைன் பண்ணலான்னா we can define இந்த arc length s equal to 2π time 2π r. okay, suppose if இதுதான் இந்த எஸ்ன்றது என்னதுன்னா இந்த ஃபுல் சர்க்குலர் பாத். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் த சர்க்கம்ஃபரன்ஸில். ஸோ தேர்ஃபோர் அந்த ஆர்க் லென்த் எஸ் ஈக்குவல் டு 2πr. அதை வந்து இஃப் வி மல்டிப்ளை பை நம்மளுக்கு டிவைடட் பை டி. ஓகே, ஸோ டைம் பீரியடால் நம்ம டிவைட் பண்ணோன்னா தென் வி கெட் s by t வந்து இட்ஸ் நத்திங் பட் அவர் லீனியர் வெலாசிட்டி v. ஓகே, இது ஃப்ரீக்வன்சி இல்லை, லீனியர் வெலாசிட்டி. ஓகே, ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/t வந்து we can write it as நியூன்னு எழுதலாம். ஓகே, therefore v equal to நம்மளுக்கு 2πr instead of 1/t we can write it as nu. ஓகே, ஸோ இது v, இது nu. ஓகே, ஸோ இதை குழப்பிக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சிக்கும் லீனியர் வெலாசிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன். ஓகே, இது புரியலன்னா திரும்பி இன்னொரு தடவை இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு வி ஆல்சோ நோ வி ஈக்குவல் டு
சாரி v equal to நம்ம ஏற்கனவே derive பண்ணியிருக்கோம் v equal to capital R omega okay therefore capital R omega equal to 2 pi r nu okay so இதிலிருந்து இந்த r போயிடுச்சுன்னா we get omega angular velocity இது equal to 2 pi times the linear frequency okay so this is the relation between frequency and angular velocity இந்த சைடு இருக்கிறது என்னதுன்னா angular velocity so இந்த சைடு இருக்கிற nu வந்து frequency okay so nu is also equal to 1 by t time period okay time taken for one complete revolution okay so let me complete the இந்த derivation complete பண்ணிடுறேன் so centripetal acceleration mod c equal to நம்ம என்ன போட்டிருந்தோம் ஏற்கனவே என்ன calculate பண்ணியிருந்தோம் it's r omega square okay capital R omega square okay so இதை in terms of we can write it in frequency அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஒமேகாவை எடுத்து இதில் substitute பண்ண வேண்டியதுதான் so இந்த வேல்யூ இதில் substitute பண்ணா we get our centripetal acceleration equal to r times instead of omega we have 2 pi nu the whole square okay so இது square பண்ணா we have r into 4 pi square nu square okay so this is the centripetal acceleration in terms of frequency okay in terms of frequency okay frequency so நம்மளுக்கு இது மாதிரி various relation இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்ளத்துக்காக we need to know okay so இதோட நம்மளுக்கு we are at the end of third unit ஓட எண்டுக்கு வந்தாச்சு so மீதி நம்மளுக்கு fourth unit தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிடலாம்